நிச்சயமாக பவித்ரா. திரு திருவண்ணாமலையிலிருந்து 30 பயணிகளுடன் கோவை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆகாஷ் டிராவல்ஸ் என்ற குளிர்சாதன வசதி கொண்ட தனியார் பேருந்து இன்று அதிகாலை கோவை சித்ரா அருகே வந்து கொண்டிருந்த போது இந்த பேருந்தை ஓட்டுநர் தாஸ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அப்பொழுது திடீரென புகை வருவதை கண்ட ஓட்டுநர் தாஸ் உடனடியாக சாலை ஓரமாக பேருந்தை நிறுத்தினர். அதிலிருந்து பயணிகளை உடனடியாக கீழே இறங்குமாறு கூறினார். உறங்கிக் கொண்டிருந்த பயணிகள் பேருந்தில் தீ பற்றி எரிவதை பார்த்து கொண்ட அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக பேருந்தில் விட்டு கீழே இறங்கினர். உடனடியாக பேருந்தில் இருந்து 30 பயணிகள் பத்திரமாக கீழே இறக்கியதால் உயிர் தப்பினர். பின்னர் இது குறித்து பீளமேடு காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைப்பதற்குள் பேருந்து முழுவதும் எரிந்து நாசமானது. இது குறித்து பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் இந்த பேருந்தின் தீ விபத்திற்கு காரணம் டீசல் கசிவு அல்லது குளிர்சாதன பெட்டியிலிருந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பேருந்தின் தீ விபத்தால் கோவை அமாவாசை சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பவித்ரா.